இருமாப்புடன் இருநூறும் வெல்வோம் என்று அகங்காரத்தில் அலையக்கூடிய நபர்களுக்கு என் மக்களோடு இணைந்த நான் விடுக்கும் எச்சரிக்கை. காலங்காலமாக இங்கே வந்து மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை கபலீகரம் செய்வதற்காகத்தான் நான் வந்துள்ளேன்றதை போட்டோ வீடியோ எடுத்துட்டு போட்டோ ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்ன்றதை அதை தான் விஜய் வந்து அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும். ஸோ நீங்கள் ரொம்ப போகிற போக்கில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டியில் நீங்கள் பொறுத்து கொள்ள போவது கிடையாது என்பதை சொல்கிறேன். 2026 உங்கள் கூட்டணி கணக்குகள் மைனஸ் ஆக்கப்படும். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கே உங்களால் வர முடியவில்லை அண்ணன் திருமாவளவனுக்கு என்றால் ஒரு பாஸ். நைட்டு உடனே அவர் ஏர்போர்ட்டில் நின்ற மணிக்கு பேட்டி கொடுக்குறாரு. இந்த புத்தக நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆதவ் அர்ஜுனும் திருமாவும் டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஸோ பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலை பார்த்த எனக்கு திருமாவையும் விஜய்யும் சேர்ந்து ஜெயிக்க வைக்க முடியாதான்றதான் சொல்ல வரேன். இல்லை ஆதவ் அர்ஜுனை வீசி கலந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் திமுக கதறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. நேற்று நைட்லேருந்தே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ ஒரு ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எவ்வளோ பயம் கொடுத்துருக்குனாக்கா விஜய் அவர்களை பேசுவதை பார்ப்பதை கூட நம்ம விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி. ஆதவ் அர்ஜுன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தான் சமூகத்தில் என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குதுன்னு நிமிந்து பார்த்து நடந்தால் தெரியும். அவர் எவ்வளோ உங்கள் கட்சிக்கு காசு கொடுத்துருக்கிறாரு, அதை வெக்கம் இல்லாமல் வாங்கியிருக்கீங்க. சரி இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல உங்களுக்கு யாருன்னு தெரிலன்றீங்கல்ல, வாங்கின காசு திருப்பி கொடுத்துருங்க. மறுபடியும் கூத்தாடின்னு சொல்லி விஜயை சொல்லக்கூடிய ஆளூர் ஷானவாஸுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சார் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். நேற்று அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாள் அன்று நூல் வெளியீட்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் பேசினது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம். அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அவர்களும் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பதிவை பதிச்சிருக்காங்க நேற்று. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இனி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரலாறை படித்தவர்கள் தமிழ்நாட்டை பிடித்த தரித்திரத்தை ஒழிக்கக்கூடிய வேலையை செய்யணுன்றதில் ரொம்ப முனைப்பாக இருக்காங்கன்றது நமக்கு புரியுது. தமிழகத்தை பிடித்த தரித்திரம் என்னன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். ஏன்னா எந்த அளவுக்கு விளிம்பு நிலை மக்களுக்கும் இங்கே ஒடுக்கப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக நேற்று 2 பேருமே மையப்புள்ளியாக பேசினது அந்த வேங்கை வயல். அந்த வேங்கை வயல் பிரச்சனையில் இன்னமும் அதை எந்த அளவுக்கு அவங்க கொண்டு போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கும் பொழுது இந்த 2 பேர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு என்பது திமுகவிற்கான சவுக்கடி. குறிப்பாக விஜய் அவர்கள் பேசினது பார்த்தா பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்திக்குன்னு சொல்லலாம் சார். இருமாப்புடன் 200 தொகையில் வெல்றோன்னு சொல்லிட்டு ஒரு மன புத்தியில் அலைகிற எல்லாருக்கும் ஒரு பதிலடி குத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் சொல்ல முடியாது, நேரடியாக திமுகவை தான். இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று அகங்காரத்தில் அலையக்கூடிய நபர்களுக்கு என்னுடைய தொண்டர் பலத்தோடு நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா இவ்வளவு திராணியோடு ஒரு மனிதன் வந்து வரலாற்றில் வந்து பேசுகிறதுன்றது ரொம்ப ரொம்ப சட்டிலாக எப்பயாவது தான் நடக்கும். 200 தொகுதிகளை இருமாப்புடன் வென்றுடுவேன் என்று எகத்தாலம் பேசிக்கொள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு என் தொண்டர் படையோடு நான் எச்சரிக்கிறேன் அப்படின்றது. இன்றைக்கி அவங்க ஆலமரம் நான் இல்லை ஒரே இடத்துல வாழைமரமாக சாய்ச்சிட்டாப்புல. நீங்கள் ஆலமரம் விழுதுன்னு திமுக இவ்வளவு பேசுனீங்கல்ல, ஒட்டுமொத்தத்தையும் விஜய் அவர்கள் எல்லா சித்தாந்தத்தையும் மையப்படுத்தி அவர் பேசின விஷயம் வந்து ரொம்ப எவ்வளோ யதார்த்தமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அம்பேத்கர் எந்த அளவுக்கு இந்த மண்ணுக்காக போராடினார், அம்பேத்கருக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் இங்கே மறுக்கப்பட்டது, அதற்காக அவர் எடுத்த போராட்டம், அதற்காக அவர் எடுத்த முன்னெடுப்பு, அதற்கு பிறகு வந்து அவர் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டார், பின்பு எந்த அளவுக்கு கல்வியை கையில் எடுத்தார். இதுதான் மாணவ பிள்ளைகளுக்கான ஒரு மெசேஜ், இளைஞர்களுக்கான மெசேஜ். அப்போது ஒரு தண்ணீர் கூட கொடுக்காமல் புறக்கணித்த ஒரு சமூகத்தில் இன்றைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு நபர் எழுதியிருக்கிறார் அப்படின்னும் பொழுது, இன்றைக்கு வரலாற்றை புரட்டி போட்டிருக்காருன்னும் பொழுது, அப்போ சாமானிய மனிதர்களும் சாமானிய பிள்ளைகளும் கல்வியை தயவு செஞ்சு கையிலிடுங்க. நீங்கள் எடுக்க வேண்டியது அருவாளாக இருக்கக்கூடாது, ஆயுதமாக இருக்க வேண்டும். புத்தியை தீட்டுங்கள், புத்தகத்தை கையில் எடுங்க என்பது தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நீங்கள் இது போன்ற விஷயத்தை கையில் எடுக்கும் பொழுது காலங்காலமாக இங்கே வந்து மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களை கபலீகரம் செய்வதற்காகத்தான் நான் வந்துள்ளேன்றதை ரொம்ப திட்டவட்டமாக அடிச்சிருக்காரு விஜய். ஸோ குறிப்பாக இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். என்னென்னா வந்து இந்த களத்தில் இறங்கி நாங்களும் இருக்கோம், சும்மா ஃபோட்டோ ஷூட் மட்டும் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாவலா காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காருல்ல. எதிர்க்கட்சி எடப்பாடி அவர்கள் சொல்லக்கூடியதும் பிரதானமாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடியது ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள்ன்றது. அதை தான் விஜய் வந்து அப்பட்டமாக சொல்லியிருக்காரு. நாங்களும் களத்தில் இருக்கோன்னு காட்டிக்கிறதுக்காக தண்ணியில் இறங்கி ஃபோட்டோ எடுக்கிறது, ட்விட்டரில் பதிவு போகிறதுலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்களோடு களத்தில் நிற்பது தான் அரசியல். அதாவது நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுப்பது அரசியல் கிடையாதுன்றது தான் ரொம்ப திட்டவட்டமாக தீர்க்கமாக நம்பினதுனால தான்
பனையூரில் மக்களை வர வைத்து அவர்களோடு ஒவ்வொரு நபர்களோடையும் தனிப்பட்ட முறையில் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய கருத்தை கேட்டு 2026 ஆட்சி மாற்றம் வரும்பொழுது என்ன தேவை இருக்கிறது, எவ்வளோ பெரிய மாற்றம் தேவைப்படுகிறது, எத்தனை ஆண்டு காலமாக இதெல்லாம் சரி செய்யப்படலைன்றதெல்லாம் அவர் பேசியிருக்கிறார். ஸோ நீங்கள் ரொம்ப போகிற போக்கில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அட்ராசிட்டியில் நீங்கள் பொறுத்து கொள்ள போவது கிடையாது என்பதை சொல்கிறார். குறிப்பாக வேங்கை வேலை பற்றி அவர் பேசினது, மலம் கலந்து ஒரு மனிதனுக்கு தண்ணீர் குடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எவ்வளவு மோசமான ஒரு சூழல். இதை ஒரு அரசாங்கம் எந்த அளவுக்கு மெத்தனமாக கொண்டு போயிட்டு இருக்குனாக்கா, கிட்டத்தட்ட அந்த மனிதர்களுடைய வாழ்வியல் முறையை நாசம் செய்கின்ற இது ஒரு விஷயம். நீங்கள் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக அடக்குமுறைகள் அத்துமீறல்கள்லாம் நடந்து கொண்டிருக்குனாக்கா, சுதந்திரம் பெற்று இத்தனை கட்சிகள் உருவாகி இவ்வளவு ஜனநாயகம் பேசக்கூடிய, இன்னும் சொல்ல போனேன்னாக்கா மரபு ரீதியாக தமிழனுக்கான எந்த அளவுக்கு இங்கே ஒரு பண்பு இருக்குன்றதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கடந்தும் ஒரு வக்கர புத்தியோடு அந்த குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலம் கலக்கப்பட்டு அந்த தண்ணீரை ஒரு வாரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அருந்திருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இது எவ்வளவு வருந்தத்தக்க விஷயம். இதைத்தான் ஒரு அரசாங்கம் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். உன் சாதிக்காரன், உன் சமூகக்காரன், உன் கட்சிக்காரன் இதெல்லாம் இங்கே வரவே கூடாது உள்ள. அதுதான் ஒரு சரியான ஆட்சி முறை. ஆட்சி முறை எப்படி இருக்கணும், ஆட்சி எப்படி செய்யணுன்றதை மக்களை நேசிக்கக்கூடிய தலைவனுக்கு தான் தெரியும். இங்கே காவு கொடுத்துட்டு காசு கொடுக்கறது, அந்த காசை கொடுத்ததுக்கு பிறகு அந்த காசையை நம்மள்ட்ட பிடுங்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, மக்களை காவு கொடுக்கறது, அப்புறம் காசு கொடுக்கறது, அப்புறம் கொடுத்த காசு திருப்பி வசூல் பண்ணுற மாதிரி நம்மள்ட்டே வரி போட்டு அதையும் வசூல் பண்ணிவிட்டு கஜானாவை நெப்பி கொண்டு இவர்கள் மமதையோடு சுற்றுறாங்கல்ல, இதையெல்லாம் உடைத்து தகர்த்து எறியக்கூடிய வேலையாகத்தான் இருக்குன்றதை ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறார். 2026 உங்கள் கூட்டணி கணக்குகள் மைனஸ் ஆக்கப்படும். மைனஸ்னால் என்னது? மைனாரிட்டி கவர்மெண்ட்னு ஏற்கனவே இதுக்கு ஒரு பேர் ஜெயலலிதா வச்சாங்க ஆரம்ப காலத்தில். அதற்கு பிறகு இப்போ மைனஸ் ஆகும் பொழுது அப்படின்றாங்க உங்களுடைய கூட்டணிகள் உங்களை விட்டு உடைந்து சிதறி சின்னாப்பின்னம் ஆகுன்றது தான் அவர் சொல்ல வர்றார். ஏன்னா அந்த இடத்தில் நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் பேசிய வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். அவர் எந்த புத்தகத்தை எடுத்து காமிச்சார்னாக்கா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த புத்தகத்தை நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி தூக்கி பிடிக்கிறாரோ அந்த புத்தகத்தை எடுத்து காட்டினார். ராகுல் காந்தி அந்த புத்தகத்தை எடுத்து காட்டிய பிறகு 1.5 லட்சம் பிரதிகள் விற்றிருக்கின்றாரு. கிட்டத்தட்ட எல்லா மக்களும் அதில் என்ன இருக்குன்னு பார்க்குறாங்க. அப்போது இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்காக ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. மாற்ற விடாமல் இந்த அம்பேத்கரை காப்பாற்றி இந்த மக்களை காப்பாற்றணும்னு ராகுல் நிற்கிறாரு. ஸோ நீங்கள் யார் பக்கம் நிற்க போகிறீங்கன்றதை ஒரு நீதிபதியே சொல்கிறாரு. அப்போது ராகுலின் பக்கம் நிற்க வேண்டும் சொல்லும் பொழுதே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. அப்போ ராகுல் யார் பக்கம் நிற்க ரெடியாக நிற்கிறாரு, விஜய் யாருடைய பக்கம் நிற்கிறாரு. விஜய் சொன்னது கூட்டணி உடையும் சொன்ன விஷயம், இந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா. அப்போது எதிர்காலத்தில் வரக்கூடிய திட்ட வடிவம் உங்களுக்கு நல்லா புரியும். நான் முன்பே சொன்னது தான், காங்கிரஸ் இந்த பக்கம் கைகோர்க்கும் விஜயோடு. ஸோ விஜய் அவர்கள் கடைசியாக பேசும்போது திரும்ப மீது பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பேசியிருக்காருல்ல, அதுக்கு திரும்பவும் பதிலடி கொடுத்துருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? திருமானன் பதிலடி கொடுத்தார்ன்ற சொல்றதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. விஜய் அவர்கள் சொன்னது, ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கே உங்களால் வர முடியவில்லை அண்ணன் திருமாவளவனுக்கு என்றால் ஒரு பாஸ். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கே உங்களால் வர முடியவில்லை என்றால் எந்த அளவுக்கு கூட்டணியுடைய ப்ரெஷர், நெருக்கடி உங்களுக்கு இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது. ஆனாலும் அண்ணன் திருமாவளவனுடைய மனசு முழுக்க இங்கே நம்மோடு தான் இருக்கும். இதை சொன்ன பிறகு அங்கே மிகப்பெரிய அதிர்வலை. ஆதவ அர்ஜுனா கைத்தட்டி பிறகு கட்டி பிடித்த விஷயம்லாம் நடந்துச்சு. அப்போது இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும், இதற்கு திருமானன் உடனடியாக நீங்கள் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்குன்றத திட்டவட்டமாக உங்களுக்கு புரிய வைக்குது. நைட்டு உடனே அவர் ஏர்போர்ட்டில் நின்று வாணிக்கு பேட்டி கொடுக்குறாரு. எங்களுக்கு யாரும் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இல்லை, அதனால் நாங்கள் இந்த முடிவை எடுக்கவில்லை அப்படின்னும் பொழுது, அப்போ எதனால் அந்த முடிவு எடுத்தீங்க? இன்றைக்கி அண்ணன் திருமாவுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு முக்கிய காரணம் யாருன்னா ஆதவ அர்ஜுன் எடுத்த அந்த ஒரு முன்னெடுப்பு தான் கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய ப்ரெஷரை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கணும் பொழுது, இது கூடவே அவர்கிட்ட ஒரு செய்தி கேட்கப்படுகிறது. ஆதவ அர்ஜுனா மீது நீங்கள் துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பீங்களா, கட்சி ரீதியான நடவடிக்கை எடுப்பீங்களா அப்படின்னும் பொழுது, எடுக்க மாட்டேன்னு அவர் ஒரே வார்த்தையில் சொல்லலை. நல்லா 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அவர் சொல்கிறது, ஆதவ அர்ஜுனா பங்கு பெற்றது வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவன தலைவராக அவர் பங்கு பெற்றார். ஸோ அவருக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது, தனி மனித கருத்துக்கள் சொல்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவருடைய கருத்து தனிப்பட்ட கருத்து, கட்சியின் கருத்து ஆகாதுன்னு சொன்ன பிறகு, ஆமாம் ஆதவ அர்ஜுனா பேசக்கூடிய விஷயம் இங்கே ஒரு அதிர்வலை ஏற்படுத்துகிறது. அவரிடம் நாங்கள் விளக்கம் கேட்போம், கட்சி விட்டு எடுப்பீங்களான்னு சொல்லி கேட்கும்பொழுது விளக்கம் கேட்போம் அப்படின்னாக்கா, அப்போ உங்கள்கிட்ட விளக்கமே கொடுக்காம தான் அந்த புத்தக நிகழ்ச்சிக்கு போனாரா? ஒரு விஷயம் லாஜிக்காக புரிஞ்சுக்கோங்க, இந்த புத்தக நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது ஆதவ அர்ஜுனும் திரும்பவும் டபுள் கேம் ஆடுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஆதவ அர்ஜுனாவுக்கு இருக்கக்கூடிய
முழு நம்பிக்கை என்னென்னா திருமாவளவனை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வைக்கணுன்றது தான். இதை திருமானன் புரிஞ்சுக்கணும். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆதவர்ஜினா பேச ஆரம்பித்த பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். ஆதவர்ஜினா குறித்து ஒரு ஏவி போடப்பட்டது. திட்டவட்டமாக ஆதவர்ஜினா அதிலேருந்து பறைசாற்றின விஷயம் என்னன்னாக்கா, திமுக ஜெயிப்பதற்கான எல்லா வேலையும் பார்த்தது ஆதவர்ஜினா. ஆதவர்ஜினாவும் இந்த திமுகவை எலெக்ஷனில் ஜெயிக்க வைப்பதற்காக பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்தது ஆதவர்ஜினா. ஸோ பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலை பார்த்த எனக்கு திருமாவையும் விஜயும் சேர்ந்து ஜெயிக்க வைக்க முடியாதான்றதாங்க சொல்ல வர்றது. அடுத்து அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைக்கு மிகப்பெரிய ஒரு மாநாடை நடத்தி காட்டினார். அப்போது ஒரு கட்சியை துவண்டு கிடக்கக்கூடிய ஒரு கட்சியாக இல்லாமல் அந்த கட்சிக்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டுவது போல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடை அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுனால் இப்படி ஒரு மறுபடியும் ஒரு மாநாடு நடத்தி மறுபடியும் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படுத்த முடியாதா? ஸோ அவர் சொல்கிற வர மெசேஜ். மூணாவது, நீங்கள் வாய்ஸ் ஆஃப் காமனை வைத்துக்கொண்டு எந்த அளவுக்கு அரசியலை இங்கே நான் நுட்பமாக கற்றுக்கொண்டு இருக்கிறேன், எந்த அளவுக்கு இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் என்று சொன்ன பொழுது முதலில் அதற்கு குரல் கொடுத்தவர் நண்பர் விஜய் அவர்கள் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார். அப்போ விஜய் அவர்களோடு சேர்ந்து இணக்கமாக ஆதவர்ஜினா செல்வதும் திமுகவை நல்லா சொல்லுங்கள், சமூக நீதி சபப்பட்டில் ஏற்றக்கூடிய இந்த திமுகவை மறுபடியும் சுடுகாட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்க போகிறோன்றதை ஆதவர்ஜினா திட்டவட்டமாக பதிவு பண்ணியிருக்கிறார். ஓகே சார், குறிப்பாக ஆதவர்ஜினா இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காருல்ல, மன்னராட்சியை அகற்றப்படும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காருல்ல. ஸோ இது நான் ரொம்ப போகிற போக்கில் என்ன நினச்சேன்னா, ஆதவர்ஜினா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்த மாட்டாருன்ட்டு. முதல்ல நடந்த அந்த நிகழ்வை தூக்கி நிப்பாட்டி மக்களை அதுக்குள்ளே கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு. அந்த அறிவு அவருடைய பாடல்கள், அந்த வரிகள் இருக்கு இல்லையா, அறிவு அவர்களுடைய அந்த பாடல் வரிகள், குறிப்பாக அம்பேத்கரை குறித்து அவர் பாடிய எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு வைப் ஏற்படுத்துச்சு. கிட்டத்தட்ட விஜயிலேருந்து ஒட்டுமொத்த நபர்களும் அதை என்ஜாய் பண்ணாங்க. அதற்கு பிறகு ஆதவர்ஜினா மேலோட்டமாக கடந்து போவார்னு பார்த்தா சர்ற வெட்டி மாதிரி கிட்டத்தட்ட ஆதவர்ஜினா பேச பேச அண்ணன் புசி ஆனந்த் அவர்கள் கைத்தட்டி மகிழ்ந்து சிரிச்ச அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது எந்த அளவுக்குனாக்கா, ஒருத்தன் குடும்பத்தில் பிறந்துட்டதுனாலேயே அவன் முதல்வர் ஆகணுன்ற ஒரு கோட்பாடை முதல்ல ஒழிக்கணும் அப்படின்னாக்கா யாரை சொல்கிறாரு? கலைஞர் குடும்பத்தில் பிறந்ததுனால ஸ்டாலின் குடும்பத்தில் பிறந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா உதயநிதிக்காக அடுத்து இன்ப நிதி வரைக்கும் தயாராகி கொண்டிருக்கல. இந்த சிஸ்டமை உடைக்கணும், உங்களை ஜெயிக்க வச்ச என்னால், பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணி திமுகவை ஜெயிக்க வச்ச என்னால் இதே திமுகவை தோற்கடிக்க முடியும்ன்றது அவர் மீது கொண்ட நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, ஆதவர்ஜினா இன்னொரு விஷயத்தையும் அந்த இடத்துல பேசினார். ஆதவர்ஜினா எந்த அளவிற்கு குழந்தை பருவத்தில் பாதிக்கப்பட்டார் என்பதை முதல்ல பதிவு பண்ணார். அவர் 5 வயது இருக்கும் பொழுது அவருடைய தாயார் தற்கொலை செய்து இறந்து விட்டார். அந்த தற்கொலை எதற்காக நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வறுமை, விவசாய குடும்பம், விவசாயத்தில் ஏற்பட்ட அந்த வறுமை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தம், இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவர்கள் முடித்து கொண்ட கலப்பு திருமணம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவர்களை ஒரு இடத்தில் தள்ளியது. அந்த பொது சமூகம் கொடுத்த அந்த ப்ரெஷர்னால் அவங்க தற்கொலை செய்து கொண்டாடுறதை பதிவு பண்ணார். என்னுடைய பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் முன்பாகவே நான் இதை சொல்கிறேன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அப்போது இந்த விவசாயம் சார்ந்து மக்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தத்தினால் என் தாயார் பாதிக்கப்பட்டு நான் எந்த அளவுக்கு சிரமப்பட்டு ஆதவர்ஜினாவை இருக்க போய் அவருடைய ஃபோக்கஸ் முழுக்கையும் கல்வியிலையும் ஸ்போர்ட்ஸ்லையும் கான்சன்ட்ரேட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் தாயோ தகப்பனோ இல்லாமல் வரக்கூடிய பிள்ளைகள் இல்லை 2 பேருமே இருந்தும் கூட அந்த பிள்ளைகளை சரியாக அரவணைத்தோ இல்லை கண்காணித்தோ வளர்க்க முடியாமல் போதையின் பக்கமும் சீர்கேட்டான பக்கமும் போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விவசாயம் எந்த அளவுக்கு நலிவுபட்டு ஒரு விவசாயி இறந்து போனால் எவ்வளோ பெரிய வலி, கொடுமை, வேதனை இருக்குன்றதை உணர்ந்திருக்கேன்றது பதிவு பண்ணார். அப்போது இந்த கூட்டணி, இந்த காம்போ வேங்கை வயல் பிரச்சனையை தாண்டி பரந்தூருக்காக விமான நிலையத்திற்காக நீங்கள் கையகப்படுத்தக்கூடிய அந்த விவசாய நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்திற்கும் 2 பேரும் ஒட்டுமொத்தமாக குரல் கொடுப்பாங்க. ஏன்னா விஜயிடம் அவர் வைத்த கோரிக்கை, தயவு செஞ்சு நீங்கள் வேங்கை வயலுக்கு போகணும். அப்போது ஒரு பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்ட வேங்கை வயலுக்கே போகணுன்னாக்கா, இன்றைக்கு தன் தாயார் இறப்பிற்கு காரணம் இந்த விவசாயத்துடைய அந்த வறுமை, இது எல்லாத்தையும் பார்த்து அவர்கள் மீண்டும் இந்த விவசாயத்திற்காக குரல் கொடுப்பார். கூடுதலாக திருமாவை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தை, பொதுவெளியில் நம்ம எதையுமே பேசக்கூடாது, கூட்டணி குறித்தோ ஆட்சி பங்கு குறித்தோ நம்ம பொதுவெளியில் பேசக்கூடாதுன்னு திரும்ப பேசியிருக்கிறார். அதற்கு தான் இவர் பதிலடி கொடுத்துருக்கிறாரு. மூஞ்சிக்கு நேராக பேசணும், நெஞ்சுக்கு நேராக பேசணும். இனிமேட்டு முதுகுக்கு பின்னாடி பேசுகிறது, அங்கே பேசலாம், இங்கே பேசலாம், மறைமுகமாக பேசலாம், இந்த சீனே இருக்கக்கூடாது.
ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது நிச்சயமாக கொடுக்கப்பட வேண்டும். அதை நோக்கி தான் என் பயணம் பொழுது இவரை அந்த கட்சியிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்தணும்னு நினச்சிங்கனாக்கா எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும்னா கட்சி இரண்டாக உடையும். இல்லை அவர் எந்த அளவுக்கு என்ன செலவு பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ கொடுத்துருக்காருன்னு அந்த செய்திகள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் திரும்ப வந்து ரீட்டைன் பண்ணிடுவாரான்னு ஒரு பெரிய கேள்வி. ஆனால் ஆதவர்ஜினாவுடைய மனதில் இருப்பது திருமாவை ஒரு தலைவனாக அவர் பார்த்து ஒரு முனைவர், ஒரு தலைவர், எந்த இடத்துல எவ்வளோ தீர்க்கமான ஒரு அரசியல் பண்ண நபரை ஒரு உச்சாணி கொம்புக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் திருமா வந்து மறுபடியும் திமுக என்ற அந்த பின்னப்பட்ட சதி வலையிலே போய் விழுகிறாரா அப்படின்றது தான் பார்க்கும் பொழுது அந்த வலையிலேருந்து வெளியில் வராரா, அதிலே சிக்கிக்கொண்டு தன்னை அதிலே கபலீகரம் செய்ய போகிறார்ன்றது காலம்தான் உணர்த்தும். ஓகே சார், இன்னொரு விஷயம் பேசப்படுது. ஆதவ அர்ஜுன் பேசினது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் வந்து ஆதவ அர்ஜுனை விசிகாலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, ஆதவ அர்ஜுனை விசிகாலேருந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திமுக கதறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. நேற்று நைட்லேருந்தே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க. இப்போ நான் என்ன அப்படி சொல்லிட்டேன், அவன் என்ன எங்கள் அக்காவில் என்ன பேசினா பேச தெரியுமா அப்படின்னு ஒரு பையன் அழுவான் தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா அந்த காணொலி? பார்த்துருக்கீங்களா இல்லையா? கிட்டத்தட்ட அந்த போல் இப்போ நாங்கள் என்ன சொல்லிட்டோம், 2 பேரும் சேர்ந்து எங்களை இந்த அடி அடிக்கிறீங்கன்ற மாதிரி திமுக நேற்று நைட்லேருந்தே கலங்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட எந்த அளவுக்குனாக்கா தூக்கத்தை நேற்று துளைத்து முக்கியமான தலைவர்கள் நைட்டோட நைட்டாக வந்து பல இடத்துல கான்ஃபரன்ஸ் பேசினதாகவும், குறிப்பாக நீங்கள் வந்து கிராம பகுதிகளில் நிறைய இடங்களில் விஜய் அவர்கள் பேசுவதற்கு முன்பாக கரண்ட்டை கட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மக்கள். பொது வழியில் நிறைய ஊடகத்தில் செய்திகளாக பதிவுகளாக போட்டுட்ருக்கிறாங்க. அப்போது நீங்கள் விஜய் பேசுவதை கேட்டுட்டு நம்ம வந்து பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டோன்னு நீங்கள் கரண்ட்டை கட் பண்ணிட்டீங்கனாக்கா மீடியா அதுக்கப்புறம் சேவ் பண்ணி அதுக்கப்புறம் யூடியூப்பில் எத்தனை வாட்டி அதை போடுறாங்க, அதை அவங்க பார்க்க தானே செய்வாங்க. ஸோ எவ்வளோ ஒரு ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், எவ்வளோ பயம் கொடுத்துருக்குனாக்கா விஜய் அவர்களை பேசுவதை பார்ப்பதை கூட நம்ம விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி. ஆனால் இனி விஜய் செய்வதை நீங்கள் பார்த்து அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள் தான் பார்க்குறேன். குறிப்பாக இன்னொரு விஷயமும் பேசப்பட்டிருக்கு. விசிகா டிஎம்கே கூட கூட்டணியில் இருக்காங்கன்னே சொல்லலாம். அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதவ அர்ஜுன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல சார். மன்னர் ஆட்சியை ஒழிப்போம்னு சொல்லிட்டு வந்து ஆதவ அர்ஜுன் அன்றைக்கி பேசியிருக்காரு. அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொன்னாக்கா? யார் ஆதவ அர்ஜுனா யாருன்னே கேட்டிருக்காரு. யார் ஆதவ அர்ஜுனாவா? ஆதவ அர்ஜுனா யார்? தெரிஞ்சவங்களை பற்றி கேளுங்க. அப்படி தெரியாத ஆளை பற்றிலாம் கேட்டிங்கனாக்கா நான் எப்படி பதில் சொல்லுவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதுக்கு தான் சமூகத்தில் என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குதுன்னு நிமிர்ந்து பார்த்து நடந்தால் தெரியும். நீங்கள் கீழே குனிஞ்சிக்கிட்டே சுற்றுறீங்க, கரெக்டுங்களா? அவர் ஏன் குனிஞ்சிக்கிட்டே சுற்றுனான்றது நீங்கள் வலைதளத்தில் போய் பாருங்கள், தெரியும். அவர் கீழே குனிஞ்சிக்கிட்டே சுற்றினா ஆதவ அர்ஜுனா யாருன்னு தெரியாது. சரி, உங்களுக்கு தெரிய வேண்டாம். முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேளுங்க ஆதவ அர்ஜுனா யார், அவர் மாமனார் லாட்டின் மார்ட்டின் யார், அவர் எவ்வளோ உங்கள் கட்சிக்கு காசு கொடுத்துருக்குறாரு, அதை வெக்கம் இல்லாமல் வாங்கியிருக்கீங்க. சரி, இப்போ கூட ஒன்றும் கேட்டு போல, உங்களுக்கு யாருன்னு தெரிலன்றீங்கல்ல, வாங்கின காசு திருப்பி கொடுத்துருங்க. திமுககாரன் அவ்வளோ ரோசமான ஆள் தானே. ஆதவ அர்ஜுனோட மாமனார் உங்களுக்கு லாட்டின் மார்ட்டின் அவர்கள் எலக்ட்ரோ பாண்டா உங்களுக்கு எத்தனை கோடி கொடுத்துருக்காருன்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அத்தனை கோடியை தூக்கி கொடுத்துட்றா திமுககாரன். நீ ஆலமரம் நான் அப்புறம் ஒத்துக்கிறேன். நீ உண்மையாலுமே சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்றீங்க, நாங்கள் ரோசமான ஆளியா, இந்த அளவுக்கு பேசின ஆதவ அர்ஜுனும் அவங்களுடைய மாமனார் அவங்களோட ஒட்டு வரவு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு காசு தூக்கி கொடுத்துருவியா? காசுனா மட்டும் உனக்கு வந்து அப்படியே இனிக்கும். ஆதவ அர்ஜுனா யாருனாக்கா கசக்குது தெரிலனாக்கா சேகர்பாபு தயவு செஞ்சு தலையை நிமிர்ந்து நடங்க. தனையை குனிஞ்சிக்கிட்டே ஸ்டாலின் பக்கத்தில் இப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் சேகர்பாபுன்னு ஒரு ஆளே இந்த வரலாற்றுக்கு தெரியாமல் போயிடும். விசிகாவோட எம்எல்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவாதங்களில் பங்கு இருக்கும்போது வந்து கூத்தாடி வந்து எங்கள் தலைவர் இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் குறிப்பிட்டு கூத்தாடி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காருல்ல திரும்பவும், அதை எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் அப்போ பொது மேடைகளில் அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசும் பொழுதே, அவருடைய கொள்கை பிரகடனம் செய்யும் பொழுதே அவர் சொன்ன விஷயம் ஆனால் ஊனா கூத்தாடின்னு சொல்கிறாங்கன்ட்டு. நேற்று அதை மறுபடியும் ஆளுர் ஷானவாஸ் வந்து கிட்டத்தட்ட ஊடகத்தில் ஒரு நேரில் விவாதங்களில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மூத்த பத்திரிகையாளர் மணிலேருந்து எல்லாமே கலந்துக்கிறாங்க. அந்த இடத்தில் எங்கள் தலைவர் எப்பேற்பட்ட தலைவர் தெரியுமா, எங்கள் தலைவரை குறித்து நீங்கள் கூத்தாடி வந்து இப்படி பேசலாமா, விஜய் இந்த கூத்தாடி இதை பற்றி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூத்தாடின்னு சொல்லி விஜயை சொல்லக்கூடிய ஆளுர் ஷானவாஸுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன். நாவடக்கம் தேவை. நீங்கள் நாவடக்கம் இல்லாமல் கூத்தாடின்னு சொன்னீங்கன்னாக்கா அப்போ நீங்கள் கூட்டணி வச்சுட்டு சுற்றுறீங்களே வெக்கம் இல்லாமல் திமுக, ஸ்டாலின் கூத்தாடின்னு சொல்லுங்கள். ஏன்னா அவர் சினிமாக்கார் தானே. ஸ்டாலினை கூத்தாடின்னு சொல்லி இதே நாக்கு இவ்வளோ தைரியமான ஆம்பளை சொல்லு பார்ப்போம், சொல்லுவியா நீ? அதே மாதிரி கேட்குறேன், உதயநிதி கூத்தாடி, இந்த கூத்தாடிலாம் வந்து துணை முதலமைச்சராக உட்காந்துருக்காரு, நீங்கள் பேசு. இவ்வளோ ஏன்ப்பா உங்கள் திருமாவளவன் அவரும் நடிச்சிருக்காரு 2 படத்தில், அவரும் கூத்தாடி தானே. அப்போ ஒட்டு மொத்தமாக இவங்க கூத்தாடிங்கன்னு சொல்லி நீ குத்தி காட்ட விரும்புறியா?
நீ மட்டும் நல்லவன் மிச்சம் எல்லாமே கூத்தாடின்னு சொல்கிறேன்னாக்கா ஆளுநர் ஷானவாஸுகளுக்கு நாவடக்கம் முதல்ல தேவை. நீங்கள் வந்து ஒரு சமூக பின்புலத்திலேருந்து வந்திருக்கிறீங்க பொழுது அந்த நாகரிகமான சொல்லாடை பயன்படுத்த கற்றுக்குங்க. இங்கே இஸ்லாமில் வந்து நமக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்ன, லக்கும் தீனுக்கும் வலியுதீன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. உன் மதம் உனக்கு, பிறர் மதம் அவருக்குன்ட்டு. எந்த மதத்தையும் விமர்சனம் செய்ய முடியாத பொழுது எந்த ஏற்றத்தாழ்வை ஒழிக்கக்கூடியதை கற்பித்த நீங்கள் அந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் கூத்தாடின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொழிலை நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி பேசுவதற்கான உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்போது விஜய் அவர்களை தர்க்க ரீதியாக எதிர்கொள்ள முடியல. ஆதவர்ஜனா விஜய் சேர்ந்து உங்கள் கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க, திரும்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. திமுகலேருந்து கிடைக்கக்கூடிய சீட்டு நம்ம கிடைக்காம போயிடும், அடுத்து 1 வருஷம் தான் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏவை வந்து சொகுசாக வாழ முடியாதுன்ற ஒரு பதட்டத்தில் பைத்தியக்காரத்தனமாக பேசுறதை நிப்பாட்டிக்கணும். ஆளுநர் ஷானவாஸ் இது போன்ற விஷயங்களை நீங்கள் மறுபடியும் பொதுவெளியில் வச்சு பேசுனீங்கனாக்கா நீங்கள் இதற்கான எதிர்வினையை சந்திக்க நேரிடும். இதற்காக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா நீங்கள் உங்கள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் திருமாலேருந்து ஒட்டுமொத்த நபரையும் கூத்தாடின்னு தான் சொல்லியிருக்கிறேன்ற வார்த்தையை பதிவு பண்ணுங்கள். அதுக்கான பொருள் அதுதான். ஸோ அதற்கான எதிர்வினையை திரும்ப தான் ஆட்டணும். ஏன்னா ஆதவர்ஜினா மீது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, விளக்கம் கேட்பேன்னு சொல்கிறீங்கள, இவர் மீதும் கேளுங்கள். கூத்தாடி என்று இது வந்து நாளைக்கு ஒரு பிரிவினவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லை நீங்கள் பயன்படுத்தின மாதிரியானது. ஒரு சமூகத்தை சொன்னாலும் சரி, ஒரு தொழிலை குறித்து சொன்னாலும் சரி, இது சனாதனத்துக்குள்ளே வராதா கேட்குறேன். சனாதனத்தை ஒழிக்கணும்ன்றீங்களா, இது என்ன வார்த்தை? அப்போ இந்த மாதிரியான திமிர் பேச்சை ஆளுநர் ஷானவாஸ் நிப்பாட்டிக்காமல் போனீங்கன்னாக்கா நாளைக்கு எம்எல்ஏவை கிடையாது, சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலரை கூட உங்களால் ஜெயிக்க முடியாதுன்றதை நினைவில் வச்சுக்கணும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார்.